வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் தவறி விழுந்த வைகோ மருத்துவமனையில் திடீர் அனுமதி, தோள்பட்டையில் எலும்பு முறிவு. அதாவது மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ வீட்டில் இருந்தபோது தவறி கீழே விழுந்ததில் வலது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் சிறிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் உடல்நலம் பெற்று வருவார் என்று துரை வைகோ தெரிவித்திருக்கார். மேலும் வேறு அச்சம் கொள்கிற வகையில் எதுவும் இல்லை என்று அவர் கூறியிருக்கார். நாகர்கோவிலில் மதிமுக மாவட்ட செயலாளர் வெற்றிவேல் இருள திருமண விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் வைகோ திருமணத்திற்கு வரவில்லை என்றும், வைகோவிற்கு பதிலாக அவரது மகனும் மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ பங்கேற்றார். இந்த நிலையில் தான் வைகோ வீட்டில் தவறி விழுந்ததாகவும், இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டதால் உடனடியாக சென்னை சென்று விட்டதாகவும் அவரது மகன் துரை வைகோ கூறியிருக்காரு. மேலும் அவருக்கு சிறிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக துரை வைகோ வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதிமுக கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் சகோதரர் வெற்றிவேல் அவர்களின் மகள் மணவிழாவில் பங்கேற்பதாக இயக்க தலைவர் வைகோ அவர்கள் திருநெல்வேலி வருகை தந்து இருந்தார். எதிர்பாராத விதமாக இரவு வீட்டில் கால் தடுமாறி விழுந்ததில் அவரது வலது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்காரு. சிறிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் உடல்நலம் பெறுவார்கள் என்றும், வேறும் அச்சம் கொள்கிற வகையில் எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் பதிவில் பதிவிட்டிருக்காரு. தமிழக அரசியலில் மிக மூத்த தலைவரும் மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளருமான வைகோ கீழே விழுந்து காயமடைந்ததாகவும் சிகிச்சை சென்னை சென்று இருப்பதாகவும் வெளியாகி இருக்கும் இந்த தகவலால் மதிமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் வைகோ அவர்கள் 80 வயதை கடந்து உள்ளார். லோக்சபா தேர்தலில் தீவிர பிரச்சாரங்களையும் செய்து வந்தார். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மதிமுக இடம்பெற்று உள்ளது. மதிமுகவிற்கு திமுக கூட்டணியில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு உள்ளது. திருச்சி தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டு உள்ள நிலையில் அந்த தொகுதியில் துரை வைகோ அவர்கள் போட்டியிட்டு இருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.